ஓம் சாந்தி. 18/1/1969 பார்ட் 10, 10வது பாகம். தலைப்பு பாபா சொல்றாங்க, அன்பின் கூடவே சக்தி ரூபமாகுங்கள், அப்போது வெற்றி கிடைக்கும் சொல்றாரு. அன்பா இருக்கிறது கூடவே சக்திசாலியாகவும் இருக்கணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும்ன்றாரு. இன்று நான் வதனத்திற்கு சென்றதும், எவ்வாறு யாரேனும் சூரியனின் அருகில் சென்றால் சூரியனுடைய வெப்பம் அல்லது சக்தியினுடைய வேகம் அனுபவமாகுமோ, அவ்வாறு என்ற வதனத்தில் நான் முன்னேறி செல்லும் போது ஒரு சூளைக்கு எதிரில் செல்வது போன்றே அனுபவமானது. பாருங்களேன், தாதி சூட்சும லோகம் போகும்போது அங்க எப்படி சூரியன் இருந்தா எப்படி இருக்கும், சூரியனோட வெப்பம் அப்படியே நம்ம மேல விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த சக்தியினுடைய வேகம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க போக போக அந்த சூளைக்கு பக்கத்துல போற மாதிரி அனுபவம் ஆச்சு. அவ்வளோ அந்த வெப்பம் தெரிஞ்சுதான். இன்று பாபா சிவப்பான ஒளியில் அவ்வியக்த தோற்றத்தில் காட்சியளித்தார். பிரம்மா பாபாவுடன் சிவபாபா அப்படியே சிவப்பு கலரான ஒளியில காட்சியளிச்சாராம். மேலும் சூரியனுக்கு சமமாக கிரகணங்கள் வெளிப்பட்டே கொண்டே இருந்தன. அதுக்கப்புறம் அந்த சூரியன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிரகணங்கள் வெளிப்பட்டிருந்தது. கீழே மிகப்பெரிய சபை இருப்பதை கண்டேன். கீழே பெரிய சபை இருந்தது. அப்பேற்பட்ட பிராமணருடைய சபை சாகார ரீதியில் ஒருபோதும் கூடியதில்லை. அவ்வளோ பெரிய சபை, அவ்வளோ பெரிய கூட்டம் கீழே கூட தாதி பார்த்துட்டு இல்லையா, எல்லாருமே அங்க மேல இருந்தாங்களாம். அனைத்து பிராமணர்கள் மீதும் அந்த கிரகணங்கள் விழுந்து கொண்டு இருந்தன. பாபா எல்லாருக்கும் இந்த சக்தி கொடுத்துட்டு இருந்தார். மேலும் நான் வதனத்துக்கு சென்றதும் என்னை நோக்கியும் அக்கிரணங்களின் ஒளி சக்தி வந்து கொண்டிருப்பதை கண்டேன். அவங்க மேலேயும் பட்டுச்சான். சிறிது நேரத்திற்கு பின் நான் பாபாவிடம் அதே ரூபத்தில் சந்தித்து கூறினேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாபா கிட்ட அதே ரூபத்துல பாபாவை பார்த்து சொன்னவங்களாம், பாபா நான் போக் எடுத்து வந்திருக்கிறேன். அப்ப போக் எடுத்துட்டு தாதி போனாங்க. பாபா போக் ஸ்வீகாரம் பெற்றுக்கொண்டே இன்னும் சமயம் எப்படி ஒளி சக்தியின் ஸ்திதியில் இருக்க வேண்டும் என்பதை கற்பித்து கொண்டிருந்தார். பாபா அப்படியே போக வாங்கிட்டு சாப்பிடும் போது எப்படி ஒளியும் சக்தியின் ஸ்திதியில் இருக்கணும், சாப்பிடும் போதே எப்படி ஒளி ரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் இருக்கணும், அந்த ஸ்திதியில எப்படி இருக்கணும்ன்றத எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பிறகு நான் பாபாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுப்பீர்கள் அல்லவான்ட்டு கேட்டேன். இதை பற்றி பாபா அன்பின் ரூபத்தை அதிகமாக பார்த்தாகிவிட்டது, ஆனால் அன்பின் கூடவே சக்தி ரூபத்தின் ஸ்திதி எதை பாபா குழந்தைகளிடம் உருவாக்க விரும்புகிறாரோ அது இப்போது வரை குறைவாகவே உள்ளது என்று உரைத்தார். பாபா சொன்னாரு, பாபா அன்பு மட்டும் நல்லா எல்லாருமே அன்பு காட்டுறாரு, அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு, அன்பின் ரூபத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதனால சக்தி ரூபத்துல குறைவு இருக்குன்றாரு. எல்லாரும் எப்படி இருக்கணும், அன்பாவும் இருக்கணும், சக்திசாலியாவும் ஆகணும் சொல்றாரு. அதனால் இன்று பாபா அன்பின் கூடவே சக்தியையும் நிறைத்து கொண்டிருந்தார். அதனால குழந்தைகளுக்குள்ளார பாபா அன்பையை நிறைக்கிறது கூடவே சக்தியையும் நிறைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா சக்தி இல்லாதனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அன்பு மட்டும் இல்லாம சக்தியும் இருந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதன் மூலமாகவே சேவையில் வெற்றி கிட்டோம்னு சொல்றாரு. அன்பும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும், ரெண்டும் இருந்தாதான் வெற்றி கிடைக்கும்ன்றாரு. அன்பு மட்டுமல்லாது கூடவே சக்தியையும் நிறைக்க வேண்டும் என்ற செய்தியையும் பாபா கொடுத்தாரு. பாபா சொல்றாரு, அன்பு மட்டும் இருக்கக்கூடாது, அன்பா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏமாத்திடுவாங்க இல்லையா, அதனால சக்திசாலியாவும் இருக்கணும், இப்ப சக்தியையும் நிறைக்கணும்னு சொல்லி பாபா செய்தி கொடுத்தார். குழந்தைகள் இந்த சிருஷ்டிக்கு ஒளி சக்தியின் கிரணங்களை கொடுக்க வேண்டும் என்று பாபா தானே காட்சியாகவும் காண்பித்தார். பாபா தாதிக்கு காட்சியும் காமிச்சாரு. இந்த பூமிக்கு எப்படி ஒளியின் சக்தியின் கிரணங்களை குழந்தைகள் கொடுக்கணும்ன்றத காட்சியாகவும் காமிச்சாரு. அத பூமி பந்துக்கு மேல நம்ம நின்றுகிட்டு பாபாட்ட ஒளி வாங்கி சக்தி வாங்கி பூமிக்கு கொடுக்கணும், அப்பதான் நமக்குள்ளார நிறையும். அதான் பாபா சொல்லி கொடுத்தாரு. இத்தனை நாட்களும் பாபாவுடன் அன்பு ரூபத்திலேயே சந்திப்பு நிகழ்ந்தது. ஆனால் இன்று அன்பின் கூடவே ஒளி சக்தியின் ரூபமும் இருந்ததுன்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் தாதி மேல போகும் போதெல்லாம் பாபா அன்பு ரூபத்திலேயே பார்த்தாங்களாம். ஆனா இன்னைக்குதான் பாபா அன்பின் கூடவே சக்திசாலியாகவும் ஒளி ரூபமாகவும் தென்பட்டாராம். அதனாலதான் அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் மாதிரி அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. நான் அதை பெறுவதிலேயே ஈடுபட்டிருந்தேன். இப்ப சக்திய வாங்குறதுலயே தாதி ஈடுபட்டு இருந்தாங்க. பின் சாக்கார வதனத்திற்கு திரும்பி வந்து விட்டேன். அப்புறம் அப்படியே பாபா கூடயே இருந்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி தாதி அப்படியே டிரான்ஸ்ல போனாங்க இல்லையா, திரும்ப அவங்க உடம்புக்கு கீழே இறங்கி வந்துட்டாங்க. சாந்தி. நன்றி பாபா, நன்றி.